வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்றாக கருதப்படும் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் எதிர் சுமந்திரன் என்ற ஆட்டம் தற்போது ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்ததாம் என்ற பாணியிலான கதைகளின் பின்னணியில் தொடர்கின்றது. கடந்த வருடத்துக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படையான STF பாதுகாப்புடன் உலா வந்த சுமந்திரன் இப்போது தமிழர் தாயக பகுதியில் இராணுவ மயமாக்கலை ஆதரிக்கும் வகையில் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையில் வாக்களித்து விட்டதான அரசியல் பசூக்கா அடிகளை அடித்து அதன் பின்னால் முன்னகர தலைப்படுகின்றார். இதற்கும் அப்பால் ஒரு காலத்தில் தன்னை கொலை செய்ய முன்னாள் போராளிகள் முயன்றதாக குற்றஞ்சாட்டி கொண்ட இதே முகம் அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் சில தமிழ் இளையோரை தீண்டுவதையும் கண்ணார கண்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதே முகம் ஸ்ரீதரன் மீதான ஆட்டத்தில் தனது கையை சற்று மேலே ஓங்க வைப்பதற்காக அண்மையில் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளை சந்தித்து பேசியதான பரப்புரைகளையும் முன்னகர்த்த தலைப்படுகின்றது. நேற்று ஸ்ரீதரனின் ஆதரவாளர்களால் தமிழரசு முகங்கள் பங்கெடுத்துக் கொள்ளாத ஒரு ஒன்றுகூடல் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிலையில் இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பின்னர் ஸ்ரீதரன் மீது ஒரு சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட்ட பின்னர்தான் அவர் ஸ்ரீலங்காவின் இராணுவ மயப்படுத்தலுக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க முடியுமே தவிர தனியே சுமந்திரன் சொல்வதன் அடிப்படையில் அல்ல என ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் ஒரு மனுவை இரவாக தமிழரசு கட்சிக்கு வழங்கியதாகவும் தெரிய வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்த பாணி கதைகளும் விறுவிறுப்பாக நகர்த்தப்பட தலைப்படுகின்றன. ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவைக்குள் அனுர தரப்புக்கு ஆதரவாக 8 தடவைகள் வாக்களித்துக் கொண்டதால் அவரிடமிருந்து கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை பறித்தது சரிதான் என்பது சுமந்திரன் தரப்பு வாதமாகவும், அதாவது தமிழரசு கட்சியின் வாதம் ஆகவும் நிறுவ தலைப்படுகின்றது. மறுபுறத்தே இந்த நகர்வு சரியல்ல. ஒருவேளை அவ்வாறு ஸ்ரீதரன் 8 தடவைகள் இராணுவ பின்னணி கொண்டவர்களுக்கு அரசியலமைப்பு குழுவில் வாக்களிப்பை வழங்கி இருந்தால் அதனை ஒரு சுயாதீன விசாரணையில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வாதங்களும் எதிராக முன்வைக்கப்படும் நிலையில்தான் ஒரு காலத்தில் தமிழரசு கட்சியில் தமிழர்களின் சேனை ஆதரவு நீக்கத்துக்கு முயன்றதான ஐயத்துக்குரிய அதே முகம் இப்போது ஸ்ரீதரன் மீதான ஆட்டத்தில் தனது கையை ஓங்க வைப்பதற்காக முன்னாள் போராளிகளுடன் கலந்துரையாடியதாகவும் அவர்களையும் தனது அரசியல் தடத்திற்குள் இழுத்தெடுக்க சம்மதம் தெரிவித்ததான கதைகள் எல்லாம் நகர்கின்றன. ஆக மொத்தம் தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை தற்போது உடையவன் இல்லா சேலை ஒரு முழம் கட்டை என்ற வகையில் நிலைமை இருப்பதைத்தான் அண்மைய செய்திகள் புலப்படுத்திக் கொள்கின்றன. இவ்வாறாக தமிழர் தாயக நிலைமைகள் இருக்க ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் இன்று காலை முதலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மீண்டும் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிரடியான தேடுதல் நகர்வுகளின் பின்னணியில் இன்றிரவு தெற்காசியாவின் 2 சகோதர பரம எதிரி நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் கொழும்பு மைதானம் ஒன்றில் பரபரப்பு விறுவிறுப்பு கொதிநிலையுடன் உலக கிண்ணத்திற்கான T20 எனப்படும் கிரிக்கெட் துடுப்பாட்ட களத்தில் குதிக்கின்றன. முன்னதாக இந்த போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுகளை நடத்துவதற்காக நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நேற்று ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் அவசர கூட்டத்தை கூட்டி இந்திய பிரியனரும் பாகிஸ்தானிய நண்பரும் குறைகள் கூறாதபடி இருவருக்கும் இடையிலான இந்த கொதிநிலை ஆடுகளத்தை முடிக்க வேண்டிய அவசியம் குறித்து தனது பாதுகாப்பு தரப்புக்கு ஒரு முக்கியமான வகுப்பை எடுத்துக்கொண்டார். இந்த வகுப்பின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்கு வானூர்தி பிரிவு, அதாவது ஹெலிகளின் பிரிவு மற்றும் இராணுவ கொமாண்டோக்களின் தயார் நிலை மற்றும் 3000க்கும் மேற்பட்ட துருப்புகளை கொண்ட STF எனப்படும் அதிரடிப்படையின் பாதுகாப்பு என இன்றிரவு T20 கிரிக்கெட் போட்டிக்குரிய பாதுகாப்பு உச்சம் பெறுகிறது. இன்றிரவு நடக்கும் இந்த ஆட்டத்தின் வெற்றி தோல்வி பின்னர் எங்கே இந்திய ரசிகர்களும் பாகிஸ்தானிய ரசிகர்களும் கொழும்பில் மோதல்களில் ஈடுபட்டு விடுவார்களே என்ற ஒரு ஐயம் ஸ்ரீலங்காவுக்கு தற்போது உள்ள மிகப்பெரிய தலையீடியாக இருப்பதால் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்ட பின்னணியில் தான் இந்த போட்டி நடப்பதற்கான முன்னாயத்தங்கள் இடம்பெறுகின்றன.
அனுகுமார திசாநாயக்கா பொறுத்தவரை அவர் எதிர்வரும் 19ஆம் தேதி இந்தியாவுக்கு பயணமாகின்றார். டெல்லியில் உள்ள AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் இருப்பதால் இந்த பயணத்துக்கு முன்னர் இந்தியாவுக்கு சில சாதகமான சமிச்சைகளை அவர் அனுப்ப தலைப்படுகின்றார். இவ்வாறான சாதகமான சமிச்சைகளில் ஒன்றாகத்தான் அண்மையில் நுவரேலியாவுக்கு செல்லும் வழியில் தலவாக்கலையில் ஒரு தரிப்பை செய்த அனுர ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் இதுவரை எப்போதுமே ஒரு தேயிலை தோட்டத்திற்கு நேரடியாக சென்று பார்க்காத நிலையில் அனுர அதனை செய்து தேயிலை தோட்டத்திற்கு சென்று கொழுந்து வறுக்கும் தமிழ் பெண்களை சந்தித்து கொழுந்து பறித்து பறித்து காய்த்து போன அவர்களின் கரங்களை கூட தொட்டு பார்த்திருந்தார். அதற்கு முன்னர் தம்மை ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு அரசு தலைவரும் தோட்டத்திற்கு நேரடியாக வந்து ஏறெடுத்து பார்க்காத நிலையில் அனுரவே நேரடியாக தேயிலை பறிக்கும் இடத்திற்கு வந்து தம்மை பார்த்ததால் அனுரவின் இந்த நகர்வால் தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் நெகிழ்ச்சியுற்றதும் ஏதோ ஒரு வகையில் யதார்த்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அனுரவின் இவ்வாறான நகர்வுகள் அவரது இந்திய பயணத்துக்கு முன்னரான சில அரசியல் காட்சிப்படுத்தல்கள் என்பதையும் நிச்சயமாக சாமானியர்கள் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அரசியல் அறிவு கொண்டவர்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளத்தான் தலைப்படுவார்கள். அதே போல இதுவரை ஒருபோதும் இந்தியாவுக்கு செல்லாத JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூட அண்மையில் தனது இந்திய பயணத்தை முடித்து திரும்பி இருக்கின்றார். இவ்வாறாக இந்தியாவுடன் அனுர தரப்பு சில சிஸ்டங்களை சேஞ்ச் ஆக கொண்டிருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச், அதாவது இலங்கைக்கு ஒரு முறைமை மாற்றம் இல்லையென்றால் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியுடன் ஆட்சியை பிடித்த அந்த தரப்பால் இதுவரை ஆக குறைந்தது தலைநகர் கொழும்பில் பாதாள உலக துப்பாக்கி வேட்டுக்களை குறைக்கும் இலக்கில் கூட முறையாக முன்னகர்ந்து கொள்ள முடியவில்லை. அதற்குரிய ஆதாரங்கள் தான் தொடர்ந்தும் துப்பாக்கி வேட்டுக்களின் ஒலிப்புகளின் பின்னணியில் தென்படுகின்றது. அனுரவை பொறுத்தவரை பாதாள உலக துப்பாக்கிகளை முடக்குவதற்குரிய இலக்கில் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருப்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவின் முப்படை தலைமையக வளாகம் இருக்கும் பகுதிக்கு அருகில் பட்டப்பகலில் ஒரு சட்டவாளரும் அதாவது ஒரு லோயரும் அவரது மனைவியும் பாதாள உலக குழுக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை கச்சிதமாக செய்துவிட்டு தப்பிச் செல்வதை CCTV எனப்படும் காணொளி பதிவு காட்சிகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த ஆயுததாரிகள் இன்னும் பிடிபடவில்லை. மாறாக அவர்களின் வாகனம் மட்டும் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சட்டவாளரே பாதாள கும்பலால் போட்டு தள்ளப்படும் அளவுக்கு, அதுவும் தலைநகரின் புறநகர பகுதியில் போட்டு தள்ளும் அளவுக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளது. இதனால் தான் ஸ்ரீலங்காவின் சட்டவாளர்கள் சங்கம் 14 ஆண்டு காலத்துக்கு பின்னர் இன்று ஒரு அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு அவசரமான கூட்டம் இறுதியாக இந்த அமைப்பால் மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. அன்று மஹிந்த ராஜபக்சவால் ஸ்ரீலங்காவின் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கா பதவியிலிருந்து கடாசப்பட்ட போது இவ்வாறு அலறியடித்து ஒரு அவசர கூட்டத்தை நடத்திய ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் அதன் பின்னர் இன்றுதான் தமது அமைப்பின் எமர்ஜென்சி கூட்டத்தை கொழும்பில் ஒரு லோயர் போட்டு தள்ளப்பட்ட பின்னணியில் கூட்டியிருக்கிறது. தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கு என அடிக்குமாம். அதுபோல தென்னிலங்கையில் ஒரு லோயர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்காவின் சட்டத்தின் ஆட்சி குறித்த கரிசனையுடன் சட்டவாளர் சங்கம் அவசர கூட்டத்தை நடத்தி கொள்கின்றது. ஆனால் இதே சங்கம் கடந்த காலங்களில் தமிழ் நீதிபதிகள் மற்றும் சட்டவாளர்கள் பௌத்த கடும்போக்காளர்களால் அச்சுறுத்தப்பட்ட போது தமக்கு சாதகமாக தமிழ் பகுதிகளில் உள்ள நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என ஆக்கிரமிப்பு பௌத்த விகாரைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு பௌத்த சின்னங்களின் விடயத்தில் நின்றபோது அவர்களும் அச்சுறுத்தப்பட்ட போது, அதாவது தமிழ் சட்டவாளர்களும் நீதிபதிகளும் அச்சுறுத்தப்பட்ட போது இவ்வாறான ஒரு அவசர கூட்டத்தை இதே சட்டவாளர் சங்கம் நடத்தியதான வரலாறும் தெரியவில்லை, அதற்குரிய அசுமாத்தியங்களும் தெரிந்ததில்லை. ஆகையால் தான் தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கும் என்பதை இன்று ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கமும் தனது அவசர கூட்டத்தின் ஊடாக நிரூபிக்க தலைப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான்.